அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இப்போ வந்து ஒரு லைன் 10 லைன் இருக்குது. 1 2 3 4லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. ஸோ 5வது லைன் டக்குன்னு 8வது லைனுக்கு மாறணும்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் இதில் வந்து நம்ம வந்து 2 விதமான ஜம்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பிரேக். ஸோ பிரேக்குன்றது எனக்கு என்ன பண்ணோன்னா, கரண்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க லூப்லேருந்து வெளில கொண்டு வந்துடும். அதுக்கு தான் நம்ம பிரேக் யூஸ் பண்ணுவோம். அடுத்து கண்டினியூ. கண்டினியூ என்ன பண்ணால் அடுத்த ஐட்ரேஷனுக்கு உங்களை கொண்டு போயிடும். ஸோ பிரேக்குன்றது லூப்பை விட்டு வெளில வரத்துக்கு, கண்டினியூன்றது ஒரு விஷயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு கொண்டு வரும். அதுதான் ஸ்கிப்பிங்கை ஐட்ரேஷன் அப்படின்னும் சொல்லலாம் கண்டினியூக்கு. ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நான் ஸோ பாருங்கள் 50லேருந்து எனக்கு 60 வரைக்கும் எடுத்துருக்கு. இப்போது இதில் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு வந்து பிரேக் கொடுக்குறேன். எப்போ வந்து எனக்கு வந்து 55க்கு வந்து ரீச் ஆகணும் அப்போ வந்து எனக்கு பிரேக் ஆகிடணும். ஸோ அப்போது நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஃபார் ஐ லெட் மீ கிவ் லைக் திஸ், நம்பர் இன் லிஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்துட்டு, இஃப் நம்பர் ஈக்குவல் டு 55 அப்படி இருந்ததுன்னா பிரேக் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ அப்போ பிரிண்ட் இங்கே வந்து பிரேக் கொடுக்கணும். பிரேக் அப்போ எப்போ எனக்கு 55 வருதோ அதுக்கு அப்போ பிரேக் ஆகிடும். ஸோ அப்படி இல்லைன்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுன்னா எனக்கு வந்து நான் வந்து பிரிண்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 50 to 61 வரைக்கும் இருக்குது. அந்த லிஸ்ட்டை ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் என்ன இருக்குன்னு. ஸோ அப்போ எனக்கு வந்து அது வந்து என்ன பண்ணுவோம், 50லேருந்து 60 வரைக்கும் எனக்கு நம்பர் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ எனக்கு எப்போ நம்பருடைய வேல்யூ 55 இருக்கோ அப்போ எனக்கு இது பிரேக் ஆகிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது என்ன ஆகும், 51 பிரிண்ட் ஆகும், 52 பிரிண்ட் ஆகும், 53 பிரிண்ட் ஆகும், 54 பிரிண்ட் ஆகும், 55 வரும்போது பிரேக் ஆகிடும். இது பாருங்கள், இப்போ ரன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் 50, 51, 52. ஸோ இந்த லிஸ்ட்டில் எனக்கு வந்து 55 எப்போ வருதோ அப்போ எனக்கு ஸ்டாப் ஆகிடும். இப்போ இதே தான் நான் ஜஸ்ட்டு பிரேக்குக்கு பதிலாக கண்டினியூ அப்படின்னு தரேன். ஸோ கண்டினியூ என்ன சொல்லியிருந்தேன், அந்த நம்பர் அதாவது கண்டினியூவர் வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொன்னேன். ஸோ 55 வரும்போது மட்டும் எனக்கு ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஸ்டாப் ஆகிட்டு அடுத்த ஐட்ரேஷன் அதாவது 56க்கு எனக்கு கொண்டு போயிடும். இங்கே பாருங்கள் 55 வேல்யூவே இருக்காது பாருங்கள், 54 அப்புறம் 56. அப்போ அந்த இது மட்டும் எனக்கு ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதே நான் வந்து வெறும் ஈவன் நம்பர்ஸ் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் 2. அப்போது எப்போ வந்து எனக்கு 1 அதாவது நான் வந்து நம்பரை வந்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன், அது ரிமைண்டர் வந்து எனக்கு எப்போ 1 வருதோ அப்போது அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ எனக்கு ஒரு ஈவன் நம்பர்ஸ் மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இங்கே பாருங்கள் 50, 52லேருந்து 60 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இது மாதிரி நான் கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போலாம் வந்து நான் ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அப்போ நான் கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம்.